ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க எல்லாரையும் மீண்டும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹேப்பி எனக்கு. தேவன் விரும்புகிற மிகப்பெரிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோடு உறவுல இருப்பது, அவரோடு ஐக்கியத்தில் இருப்பது, அவரோடு பேசிக்கொண்டு இருப்பது. இதுதான் அவர் ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம். இந்த உலகத்தில நீங்க நானும் ஜெயிப்பதற்கான ஒரே ஒரு வழி யார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களாலும் என்னாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அவரிடத்தில் தினமும் போயிட்டு அமர்ந்து பேசும்பொழுது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சுலபமாக முடித்து கையில் கொடுப்பார். அவ்வளோதான். ஸோ மீண்டுமாக இதை பார்க்குற அனைவருக்கும் நாங்கள் எங்கள் சபை சார்பாகவும் எங்கள் பாஸ்டர் சார்பாகவும் இதை பார்க்குற அனைவருக்கும் நாங்கள் கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். யோசேப்போட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஜோசப்போட ஸ்டோரி இது தெரியாதவங்க வேதத்தில் கிறிஸ்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கூட தெரியும் யோசேப்பு பலவர்ணாங்கி அப்படின்னு. சண்டே ஸ்கூல் பசங்க பிபிஎஸ்ல முக்கியமான ஒரு மெயின் அந்த புக்கில் பிரிண்ட் ஆகிற ஒரு மெயின் கண்டென்ட்டே ஜோசப் கம்பல்சரி வந்துடுவாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜோசப் தன்னுடைய சொந்த சகோதரால் விற்கப்படுகிறார். ஓன் பிரதர்ஸால் அவர் விற்கப்படுகிறார். எவ்வளோக்குன்னு தெரியும், 20 வெள்ளி காசுக்கு அவங்க அண்ணனுங்க அவங்கள விற்றுட்டாங்க. அதற்கப்புறம் நிறைய காரியங்கள் நடக்கிறது. போத்திபார் மனைவி கொஞ்சம் அப்படி காரியங்கள் செய்யும் பொழுது அவர் சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. இதெல்லாம் ஓகே. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். அது என்ன வெளிப்பாடு அப்படின்னா, நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன். அதற்கு பிறகு தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை, அவர் நம்ம இடத்தில் பேச போகின்ற வார்த்தை என்ன வார்த்தைன்றது நம்ம அடுத்தடுத்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 39 பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தான் எல்லா காரியமும் நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, போத்திபார் மனைவி அந்தந்த காரியங்கள் எல்லாமே அங்கே தான் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்போ ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 2 நபர் சிறைச்சாலைக்குள்ள போறாங்க. ஒன்று கப்பேரர், another is பேக்கர். our chief butler கப்பேரர், another one is பேக்கர். பானபாத்திரக்காரன், சுயம்பாக்கின்காரன் 2 பேர் போறாங்க. இப்போ இந்த 2 பேரும் வேற வேற சொப்பனங்கள் பார்க்கிறாங்க. இங்க ஒருத்தர் ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு, இங்க ஒருத்தர் ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. இப்போ யோசேப்பு அவங்க பார்த்த சொப்பனத்திற்கு இன்டர்பிரிட்டேஷன், வியாக்கியானம் கொடுக்கிறார். அது தரிசனத்தை அப்படியே சொல்றாரு. என்ன தரிசனம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கொடுக்கிறார். இங்க ஒரு காரியத்தை இங்க நல்லா கவனிக்கணும். 2 பேரு உள்ள வராங்க. அந்த 2 பேரு சொப்பனம் பார்க்கிறாங்க. அந்த 2 பேர் பார்க்குற சொப்பனத்தை யோசேப்பு கரெக்டா சொல்றாரு. ஆனா யோசேப்பு எப்போ விடுதலை ஆவார் என்று யோசேப்புக்கு தெரியாது. தேவனிடத்தில் அமர்ந்து கண்டிப்பா கேட்டிருப்பார், ஆண்டவரே நான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் ஏன் அப்படின்னு. ஆனாலும் தான் என்னைக்கு விடுதலை ஆவேன் என்று யோசேப்புக்கு தெரியாது. அவர் எப்ப விடுதலை ஆவார்னு யோசேப்புக்கு தெரியாது. ஆனா அந்த 2 பேர் பார்த்த சொப்பனத்தை யோசேப்பு கரெக்டா அழகா சொல்றாங்க. இப்போ யோசேப்பு ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, இங்க பார், மீண்டும் ராஜா உன்னை அவர் ஸ்தானத்தில் உன்னை நிறுத்துவார். அப்ப என்னை கொஞ்சம் மறந்துடாத, எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு. அந்த வசனங்களை வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 40 21 20 வாசிக்கிறேன்.
3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளா இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பான பாத்திரக்காரனுடைய தலையையும் சுயம்பாக்கிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பான பாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாக்கிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 3 நாள் தான். 3 நாள்ல யோசேப்பு சொன்ன அர்த்தத்தை அவர் கப்பேரர் சீஃப் பட்லர் மறந்துட்டார். பானபாத்திரக்காரன் மறந்துட்டார். பட் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷம் கழிச்சு, அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்து யோசேப்பு சொன்னபடி கப்பேரர் சீஃப் பட்லர் பானபாத்திரக்காரன் மீண்டும் பார்வோனிடத்தில் போய் தன்னுடைய சேவையை ஆரம்பித்து 2 வருஷம் கழிச்சு இப்போ பார்வோன் ஒரு சொப்பனம் ஒன்று பார்க்குறாரு. கேன் ஐ டெல் யூ சம்திங்? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லட்டுமா? இந்த 2 பேர் ஒரு சொப்பனம் பார்த்தாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு சொப்பனம். அது யாருக்கான சொப்பனம் தெரியுமா? அது யோசேப்புக்கான சொப்பனம். அந்த 2 பேர் ஏன் தெரியுமா சிறைச்சாலைக்குள்ளே போனாங்க? யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்காக தான் அவங்க போனாங்க. பட் அந்த சீஃப் பட்லர் மறந்துட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்பு தேவனோடு இரவும் பகலும் ஜபித்து கொண்டு கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவர், காரிய சித்தி உள்ளவர் அவர். ஆனா யோசேப்புக்கு தெரியாது, வந்த 2 பேர் தான் என்னை வெளியே எடுக்க போறாங்க, அதில் ஒருத்தர் என்னை வெளியே எடுக்க போறாருன்னு யோசேப்புக்கு தெரியாது. ஆனா யோசேப்புக்கு என்ன ஹார்ட்குள்ள ஒரு பெயின் வந்திருக்குன்னா, மறந்துட்டான், நான் சொல்லி அனுப்பணும் மறந்துட்டான் அப்படின்னு. 2 வருஷம் எங்கேயும் வேதத்தில் யோசேப்பு முறுமுறுத்த மாதிரியோ தேவனை, அல்லது ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எங்குமே யோசேப்பு தேவனை மனம் கசந்து பேசின மாதிரி எங்குமே நம்ம வேதத்தில் பார்க்கல. ஆனா தேவன் யோசேப்புக்கான காரியங்களை யோசேப்பினிடத்தில் செய்யல, யோசேப்புக்காக வேற நபரிடத்தில் செய்து கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு தெரியாது இதில் யாரோ ஒருத்தர் மூலியமா தான் வெளியே வரப்போறான் அப்படின்னு. உங்களுக்கும் எனக்கும் தெரியாது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அதிசயம் ஆச்சரியம் நம்மை கொண்டுதான் செய்யணும்னு இல்லை, வேற யார் மூலமான செய்வார், ஆனா இந்த நபர் தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். 2 வருஷம் கழிச்சு அவன் சொல்ற வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாக்கிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கு எங்களுடனே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னார். இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த 2 பேர் ஏன் உள்ள வந்தாங்கன்னு நான் சொன்னேன். ஏன் வந்தாங்கன்னா யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்காக. இப்போ ஆதியாகமம் 41 யாருக்காக பார்வோன் சொப்பனத்தை காண்கிறார் என்றால் மீண்டும் யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்காக. உங்களுக்கு அதிசயம் நடத்த வேண்டும் என்று தேவன் உங்ககிட்டயே கனெக்ஷன் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. அவர் எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்காக தான் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக தான் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த 2 பேர் உள்ள வந்தது யோசேப்புக்கு ஏன்னு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான வழி இவங்க தான். மீண்டும் பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனம் யாருக்கு தெரியுமா? யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்காக.
நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஜோசப் அட் தி ஏஜ் ஆஃப் 17 தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மகன். இது எல்லாருக்கும் தெரியும். பலவர்ண அங்கி போட்டாரு, அண்ணனுக்கு ஜெலஸ் ஆயிட்டாங்க, என்வி வந்துடுச்சு. we know everything about ஜோசப். திடீரென்று யாக்கோபு யோசேப்பு கூப்பிடுறார். யோசேப்புக்கு தெரியாது அதுதான் தன்னுடைய அப்பாவை அவர் கடைசியாக பார்க்க போகிறார். அத்தோட 30வது வயதில் தான் தன் அப்பாவை பார்ப்பார் என்று யோசேப்புக்கு தெரியாது. யோசேப்பு வழக்கம் போல திரும்புகிறார். என் அப்பா என்னை கூப்பிட்றார் என்று இல்லை. யோசேப்பு எடுத்து வைக்க போகின்ற அடுத்த அடி எங்கன்னா வனாந்தரம், அடுத்த அடி எங்கன்னா எகிப்து, அடுத்த அடி எங்க அப்படின்னா கரடு முரடுமான இடத்துக்கு நேராக போறார். ஆனால் யோசேப்புக்கு அது தெரியாது. அப்பா என்ன சொல்றாரு யோசேப்பு கிட்ட அப்படின்னா, யோசேப் அப்பா சொல்லுங்க, இதை போயிட்டு உங்க அண்ணனுங்களாம் கொஞ்சம் கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்றார். இந்தா போகிறேன்ப்பா அப்படின்ட்டு யோசேப்பு போகிறாரு. தேடி பார்க்குறாரு, காணும். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்கப்பா, தோத்தானுக்கு போகிற மாதிரி கேள்விப்பட்டோம்ப்பா, பேசிட்டு இருந்தாங்கப்பா. தோத்தானுக்கு நேராக ஓடுறாரு. யோசேப்புக்கு தெரியாது யோசேப்போட லைஃப் அத்தோட வீட்டுக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை அப்படின்னு. யோசேப்புக்கு தெரியாது என்னுடைய வனாந்தரம் ஆரம்பம் ஆயிடுச்சா அப்படின்னு யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. யோசேப்பு வழக்கம் போல ஓடுறார். ஆனா பரலோகத்துக்கு தெரியும் யோசேப்பு வனாந்தரத்துக்கு போக போறாரு. ஆனா பரலோகம் தான் யோசேப்பு வனாந்தரத்துக்கு அனுப்புது. தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் யோசேப்பு அடுத்து எங்க போறாரு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், போனோன்னு அண்ணனுங்க எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, குழியில போடுறாங்க. அப்புறம் ரூபன் வந்து பேசுறாரு. அப்புறம் வித்துடுறாங்க 20 வெள்ளி காசுக்கு. இஸ்மேலியட்ஸ் கிட்ட வித்துடுறாங்க. அப்புறம் போத்திபார் வீட்டுக்கு போறாரு, அடிமையா போறாரு. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு கடைசி நாள், 17 வயது வாலிபன் அந்த ஒரு நாள் எப்படி கழித்திருப்பார் தெரியாது. அந்த இரவு ஏன் அண்ணனுங்க என்னை வித்தாங்க, எதற்காக என்னை வித்தாங்க தெரியாது. என் அப்பா போய் பார்த்துட்டு வான்னு தானே சொன்னார். யோசேப்புன்னு அப்பா என்னை கடைசியாக கூப்பிட்டாரு. அவ்வளோதான், என் அப்பா இதுக்கப்புறம் நான் பார்க்க முடியாது. பட் ஒரு காரியத்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எந்த கர்த்தர் யோசேப்பை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போனாரோ அதே கர்த்தர் தான் உங்கள் கர்த்தர், என் கர்த்தர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாருன்னா அத்தகைய ஒரு சூழ்நிலையில் யோசேப்பை போல நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் மோசமான வனாந்தரத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறீங்க. நினச்சி கூட பார்க்கல, யாரோ கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுன்னு இப்படி திரும்பினேன். ஆனால் என் வாழ்க்கையை புரட்டி போடணும்னு எனக்கு தெரியாது, இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு அப்படி நீங்கள் யாருன்னா இருக்கலாம். 41வது அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் அப்படின்னா, அதே பார்வோன் இந்த சீஃப் பட்லர் சொன்ன உடனே, பானபாத்திரக்காரன் சொன்ன உடனே இந்த பார்வோன் சொல்றாரு, அவனை அழைத்து கொண்டு வாங்க. எப்படி அழைத்து கொண்டு வாங்க என்று வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். அகெயின் ஐம் டெல்லிங், அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. யோசேப்பு தன்னுடைய 17வது வயதுல எப்படி பார்வோன் 30வது வயதுல அழைக்கிறாரு, யோசேப்பு அப்படின்னு அழைக்கிறார். அதே போல 17th ஏஜ்ல ஜேக்கப் ஜோசப் அழைச்ச யோசேப்புன்ற அந்த வேர்டு வேற, அந்த சீன் வேற. இப்பொழுது பார்வோன் அழைக்கிற ஜோசப் அப்படின்ற சீன் வேற. யோசேப்பு யாக்கோபு யோசேப்பை அழைக்கும் பொழுது அது வனாந்தரம். இப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பது எதற்காக என்றால் ராஜா. ஆனா ரெண்டுமே யோசேப்புக்கு தெரியாது. நீங்க ஒரு வனாந்தரத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கீங்க. அந்த ஒரு நாள் உங்களுடைய மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கலாம். எது நடந்து எது முடிந்தாலும் அந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாம அது ஒரு இன்னும் ஒரு நினைவா இருக்கலாம். நம்ப வைத்துக்கோங்க, 2nd சாப்டர் ஒன்று இருக்கு. ஒரு காரியத்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். சிறைச்சாலையில் யோசேப்பு எப்போதும் போல அப்படியே அவர் வேலையை செஞ்சுட்டு இருப்பார். யோசேப்பே அப்படின்னு ஏதோ ஒரு அதிகாரி வந்து கூப்பிட்டுருப்பார். என்னங்கன்னு திரும்பி இருப்பார். அதே சத்தம் தான் தன்னுடைய 17வது வயதுல அப்பா கூப்பிட்டார். யோசேப்பே, என்னப்பா வனாந்தரத்துக்கு போக போற? யோசேப்புக்கு தெரியாது. அதே போல வழக்கமா சிறைச்சாலையில தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதிகாரி வந்து கூப்பிடுறாங்க, யோசேப்பே என்னங்க, ராஜா உன்னை கூப்பிடுறாரு. யோசேப்பே அண்ணனுங்களை பார்த்துட்டு வா. யோசேப்பே என்னங்க, ராஜா உன்னை கூப்பிடுறார். அது வனாந்தரம்.
இங்க ராஜா அந்த வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இது எல்லாத்தையும் இந்த கேமை பிளே பண்றது யாருன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன். யோசேப்பை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான் கண்டென்ட். கொண்டு வந்தா மட்டும் போதுமா? தேவனை உறுதியா பற்றி கொண்டிருக்கிற நபருக்கு கர்த்தர் தருகின்ற கனம், அவர் தந்த அந்த வெகுமதிகள், அவர் பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எங்குமே யோசேப்பு கர்த்தரை முறுமுறுத்த மாதிரி எங்கேயும் பார்க்கல. ஆரம்பத்திலே சொன்னேன், he was very faithful in God. தேவனுக்குள் அவர் ரொம்ப உண்மை உள்ளவராக இருந்தார். தேவன் தருகின்ற கணம் யோசேப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் தருகின்ற கணம் யோசேப்பு கொஞ்சம் பாருங்க. நான் வாசிக்கிற ஒரு சில வசனங்களை 38 வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நம்பர் 2, இது ஃபர்ஸ்ட் அவார்டு அவர் என்ன கொடுக்கிறாருன்னா டைட்டில், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். செகண்ட் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. மூன்றாவது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். யோசேப்புக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது, இந்த செகண்ட் வரைக்கும் நான் சிறைச்சாலையில் அகதியா கைதியா இருந்தேன்னு, ஒரு செகண்ட்ல என்னங்க இது, தேங்க்யூங்க, நான் வரேங்க. யோசேப்பு வெயிட், இன்னும் முடியலையா? எங்க தேவ ஆவியை பெற்ற மகன் ஒரு டைட்டிலை கொடுத்துட்டீங்க, பட்டத்தை விவேகி ஞானன் கொடுத்துட்டீங்க, அது எல்லாத்துக்கும் மேல உங்க அரண்மனையில எவ்வளவு பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு கீழே நான் தான் இன்னும் இருக்கு, இன்னும் முடியலையா? பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கின்ற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். நேத்து சிறைச்சாலையில கைதி, நேத்து நைட்டு வரைக்கும் யோசேப்புக்கு தெரியாது, ஆனா நேத்து நைட்டு யோசேப்பு கர்த்தரோடு உறவுல இருந்தார். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு நைட் என்ன நடக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. மேபி நீங்க உங்க வனாந்திரத்துல நான் வறண்டு தண்ணி இல்லாம உங்க தோல் முதலாக எல்லாமே வாடி நீங்க இதுல இருந்து வெளியே வருவதற்கான அறிகுறி எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். ஒருவேளை இப்ப அப்படியே இருக்கலாம். எதுவும் நீங்க ஜெயித்த மாதிரி, எதுவும் உங்க கைக்கு நீங்க நினைச்சது எதுவும் நடக்காத மாதிரி எதுவுமே எல்லாமே இருக்கலாம். அகைன் ஐ எம் டெல்லிங், அந்த 2 பேர் உள்ள வந்ததை யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்காக காரியம்தான். பார்வோன் பார்த்த சொப்பனை யாருக்கு தெரியுமா? யோசேப்பை வெளியே கொண்டு வரணும். அத்தோட முடியக்கூடாது. வெயிட் பண்ணார்ல யோசேப்பு, 13 வருஷம் காத்திருந்தார்ல, அதற்கு கர்த்தர் கொடுத்த கனத்தை பார்த்தீங்கள, 15-16 காரியத்திற்கு மேல வாரி வழங்குறாங்க. உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுது வனாந்திரம் முடியும்னு தெரியாது, ஆனா முடியும். அடுத்த ஒரு காரியம், ஆனா எல்லாமே சுத்தி நெகட்டிவா தானே இருக்கு.
எதுவும் ஜெயித்த மாதிரி எதுவுமே தெரியலையே, முடிக்கிற மாதிரி எதுவுமே தெரியல, நீங்கள் நான் யோசிக்கலாம். ஐம் டெல்லிங் ஒன்லி ஒன் வேர்ட் வெரி ஸ்ட்ராங்லி. உங்ககிட்ட நடத்தணும்னு அவசியம் இல்லை. உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த வனாந்தரத்திலிருந்து உங்களை சார்ந்த யாரையாகிலும் கொண்டு அதை அவர் நடத்துவார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியாது, ஓ இவங்க தானான்னு தெரியாது. ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன். இந்த யாக்கோபு, you know that story, this Jacob cheated his brother Esau. He received all blessings from Isaac. யோசிச்சு பாருங்க, யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை இருமுறை ஏமாத்தினார். ஓகே, செகண்ட் டைம் ஏமாத்துறாரு. எப்படின்னா, ஏசா போலே வேஷம் போட்டு வந்து எல்லா பிளெஸிங்ஸும் வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த நேரத்தில் ஏசாக்கு ஹார்ட் எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் நான் ஏதோ ஒரு காரியத்தை இல்லை நமக்கு வர வேண்டிய அந்த சொத்தோ இல்லை பணங்களோ கூட இருக்கிறவங்க ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளோ முடிஞ்சிருச்சு. உங்கள் ஹார்ட் எப்படி இருக்கும்? That same pain was Esau is suffering. ஏசா அதே பெயினை சஃபர் பண்ணுறார், வெரி ஹார்ட் பெயின். இப்போ இங்கே நல்லா ஒன்று கவனிங்க. இதே யாக்கோபு தன் சகோதரனை ஏமாத்தினார், தன் அப்பாவையும் ஏமாத்திட்டாரு. இந்த யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு யோசேப்போட அங்கேயே எடுத்துட்டு வராங்க. யோசேப் அங்கேயே எடுத்துட்டு வந்து அதில் ஒரு ஆட்டு ரத்தத்தை தெளிச்சு, இது உங்க மகனுடைய அங்கேயா பாருங்க. ஆமா, ஒரு துஷ்டம் இருக்கும், பீருண்டு போயிடுச்சு. ஐயோ, கண்டென்ட்டு யாக்கோபு ஈசாக்கை ஏமாத்துறாரு. இப்ப யாக்கோபை சொந்த பசங்க ஏமாத்துறாங்க. ரெண்டுமே ஏமாத்துற வேலை தான். ஆனா ரெண்டுமே உண்மை இல்லை. ஈசா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குனது ஏசா கிடையாது, யாக்கோபு. அதே மாதிரி யாக்கோபோட பசங்க செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க யோசேப், அதுவும் உண்மையில, அதுவும் பொய். ரெண்டுமே பொய். ஏசாக்கு எப்படி ஹார்ட் பெயினா இருந்திருக்குமோ அதே பெயின் யாக்கோபுக்கு இருந்திருக்கும். ஆனா ரெண்டுமே உண்மையில, ரெண்டுமே பொய், ரெண்டுமே டிராமா. ஆனா இந்த யாக்கோபு தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டில் இருந்து பெரிய ஒரு செல்வங்கள் எல்லாம் அப்படியே நிறைய செல்வங்களை சேவ் பண்ணி அப்படியே திரளாக வருவார். வரும்பொழுது ஏசா 400 பேரோட எதிர்கொண்டு வருவார். யாக்கோபு நினைச்சிருவார், முடிஞ்சதராக்காத, அண்ணன் நம்மளை சாவடிச்சிருவார். உடனே ஆட்களை அனுப்புவார், ஆடுகளை அனுப்புவார். இவர் குடும்பத்தை மாத்திரம் பத்திரமா வச்சுப்பார். உடனே போயிட்டு யாக்கோபு ஏசாக்கு முன்பதாக 7 முறை தலை குனிந்து அப்படியே தலையில் விழுந்து வணங்கிடுவார். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு எது இதெல்லாம் கொடுக்குற, எனக்கு ஏன் இந்த வெகுமதி எல்லாம், இது ஆண்டவனுக்கு, இது உங்களுக்கு நான் தருகின்ற காணிக்கை அப்படின்னு யாக்கோபு சொல்லுவார். ஏசா எங்குமே யாக்கோபை, நீ எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னை ஏமாத்திட்டு போன, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு யாக்கோபை ஏசா எங்குமே கடினமான வார்த்தையில் திட்டவே இல்லை. That same picture was happening to Joseph. யோசேப்பு தன்னை தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்தும் பொழுது யோசேப்பு தன் சகோதரருக்கு என்னை எப்படி பண்ணீங்கள அப்படின்னு எங்குமே திட்டல. ஏசா எப்படி யாக்கோபை மன்னித்தாரோ அதே போல ஜோசப் was forgiving his own brother. Can I tell you something? இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் தான் உங்களை இந்த வனாந்தரத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நீங்கள் ஒரு வேளை சில பேர் சொல்லலாம், எந்த விதமான ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த விதமான ஒரு எதுவுமே இல்லை, ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்காக அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார். உண்மையாக சொல்லப்போனால் செய்து முடித்துட்டார். அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க.
அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் முடிவில் அவர் வைத்திருக்கிற கணம் நீங்கள் காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, அதை விட ரொம்ப ஹையாக இருக்கும். ஒன்னே ஒன்று, இன்னும் அவரை நம்புங்க, இன்னும் அவரை விசுவாசிங்க. ஒன்னே ஒன்று சொல்லுங்கள், எனக்கு இந்த பூமியில் உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஒரு சில காரியம் தேவன் ரொம்ப அதிகமான ஒரு ஹார்டான ஒரு பாத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிறாருன்னா, உங்களுக்கான த்ரோன், உங்களுக்கான சிங்காசனம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களை அந்த ஹார்டான பாத்துக்குள்ள கொண்டு போகிறார். அகைன் ஐம் டெல்லிங், யோசேப்புக்கு நாளைக்கு காலையில் எப்போதும் போல் எழுந்திருப்பார். நான் எப்போதும் போல் இந்த சிறைச்சாலையில் இந்த காரியங்களை நான் பார்க்கணும், இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு எழுந்திருப்பார். ஆனால் யோசேப்புக்கு தெரியாது, இனி நீ சிறைச்சாலையில் இல்லை, எகிப்திய ஆள பிறந்தவன் அப்படின்னு. அண்ணனுங்க யோசேப்பை வித்துட்டாங்க. யோசேப்பு மொத்த எகிப்தியும் வித்துட்டார். அந்தந்த ஊர் மக்கள் வந்து நிலத்தை கொடுக்குறாங்க. யோசேப்பு இருந்தா, யோசேப்பு இருந்தா நிலத்தை எடுத்துக்கோ, நிலத்தை எடுத்துக்கோ, நிலத்தை எடுத்துக்கோ, தானியத்தை தா, தானியத்தை தா, தானியத்தை தா அப்படின்னு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப். தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. அவர் வைத்திருக்கிறது தேவன், அது செய்கிறது தேவன். ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தின் கரத்தின் கிரையில் அடங்கியிருங்க. அடங்கியிருப்போம். இந்த வார்த்தை ஒருவேளை நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட்டாக இருக்கலாம், குவிட் பண்ணிடலாமா அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நீ யோசிச்சிருக்கலாம். இந்த வெயிட்டிங் பீரியடை நம்மளே முடிச்சுட்டு வேறு எதனா வழியில் வேறு எதனா பிளான் எடுப்போமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். வெயிட் ஆன் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருங்க. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திருங்க. டைம் வில் கம். யூ ஆர் ஜோசப். இந்த காலத்தில் பிறந்திருக்கிற யோசேப்பு நீங்கள் தான். அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். அவர் நிச்சயம் உயர்த்துவார். உங்கள் சத்துருக்கள் பார்க்குற மாதிரி உங்களை உயர்த்துவார். நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில், அப்படி உயர்த்துவார். யோசேப்புக்கு தெரியாது இப்படி நடக்கும் அப்படின்னு, ஆனால் தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத நாளைக்கு என்ன நடக்கும் தேவனுக்கு தெரியும், பரலோகத்துக்கு தெரியும். அவங்க நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவாங்க, உயர்த்துவாங்க, அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை உங்கள் மீது, உங்கள் சபையின் மீது, ஊழியத்தின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் படிப்பின் மீது, உங்கள் வியாபாரத்தின் மீது, உங்கள் தொழில் மீது. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் நியூவாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பிஸ்னஸ்ஸு ஓகே ஆகுமா, ஓகே ஆகாதான்னு. அது என்ன பிஸ்னஸ் தானா இருக்கலாம், அது எல்லாத்தையும் அவர் ஜெயமாக முடிப்பார். அவர் எல்லாத்தையும் அந்த காரியங்களை ஜெயமாக முடித்து உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருந்தீங்கன்னா அவர் தேங்க்ஸ் பண்ணுங்க. அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். இந்த வனாந்தரத்தை கடக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நாளைக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி இரவு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் பரலோகத்துக்கு தெரியும். நீங்கள் பரலோகத்தையே சார்ந்துருங்க. ஜீசஸ் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்து உயிர் தெழுந்த தேவன். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். ஸோ அவரை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.